வாழ்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறது நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த தொழிலை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி தவறாக படுத்துகிறாங்க, எப்படி அவங்களுக்கு கர்ம வினை தொடருது அப்படின்றத பற்றி நாம் ஒரு சின்ன ஒரு பதிவாக பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, சில பேரெல்லாம் தன்னோட தொழிலை வந்து தெய்வமாக மதிக்கிறவங்களுக்கு அந்த தொழில் வந்து எப்போவுமே வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து பணயமாக வைப்பாங்க. எப்படின்னா, இது நான் சொன்னது நடக்கலைன்னா கையறுத்துக்கிறேன், சொத்தை எழுதி தரேன், அப்புறம் என் தொழிலே விட்டுடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்ல நம்ம கேட்டிருப்போம். அங்கே தான் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி சொன்ன பல பேரெல்லாம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன். எப்போ வந்து தன்னோட தொழிலை ஒருத்தவங்க பணயம் வைக்கிறார்களோ, அந்த எண்ணத்துக்கு போகிறாங்களோ, அப்போவே சனியும் ராகும் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. எப்படி சொல்லணும்னா, தொழிலுக்கான காரகர் யாருன்னா சனி பகவான் தான். அவரையே நீங்கள் பணயம் வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் தொழில்காரகன். சனி ஒரு ஜாதகத்தில் தொழில் அமைப்பில் ஒரு பக்கபலமாக இல்லைன்னா தொழிலே நடக்காது, தொழிலே பண்ண முடியாது. ஸோ என்னதான் நம்ம அவரை திட்டி தீர்த்தாலும் தொழில் வந்துட்டா அவரோட தயவு கட்டாயம் நமக்கு தேவை. ஸோ சனி பகவான் தான் கர்மக்காரகன். பணயமாக வைக்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு பொருளையோ இதோ பணயம் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ராகு அங்கே உள்ளே வந்துட்டான். ஸோ சனி ராகுவோட காம்பினேஷன் எப்போ வருதோ அப்போ வந்து கர்ம வினை உங்களுக்கு தொடர ஆரம்பித்து விடும். ஸோ நிறைய பேர் வந்து தன்னை வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்காக என் தொழிலே நான் விட்டுடுறேன்னு வாங்க. ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் அது பொய் அப்படின்னு நிரூபணம் ஆகும் பொழுது, அந்த தொழிலை விடும் பொழுது குடும்பத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னொரு சிலர் வந்து சொத்தெல்லாம் எழுதி தரணுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நியூஸில் வந்து ஒரு பெரியவர் வந்து சொத்து கோயிலுக்கு தானம் கொடுத்தாரு. அதுக்கே கேஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க சும்மா விடுவாங்களா? இன்னொருத்தவங்க கையை அறுத்துக்கிறேன், காலை அறுத்துக்கிறேன், மூக்கு அறுத்துக்கிறேன்னு வாங்க. டாக்டர்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவாங்க, தோத்துட்டேன், நான் கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா? ப்ராக்டிக்கலான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாம் நுணுக்கமாக வந்து ஆராய வேண்டும். தொழில் வரும் பொழுது நம்ம அந்த தொழிலை வந்து தெய்வமாக பார்க்கணும். அதனால தான் அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை விஜயதசமி அன்னைக்கு தொழிலுக்குன்னு சொல்லி ஒரு நாளை ஒதுக்கி நம்ம வந்து வணங்குறோம். ஏன்